ஒரு நாள் காலை வேளையில் நான் வழக்கமாக நடந்து போகிற வழியில் போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நான் ஒரு குடிசை பகுதியை கிராஸ் பண்ண நேரிட்டது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலை. பேப்பரில் செஞ்ச வீடு, அட்டைப்பெட்டி மட்டும் பிளாஸ்டிக் பைகளில் செய்யப்பட்ட கூரைகள் என்று இருந்தது. அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு வாட்டர் டேப் இருந்துச்சு. சின்ன பசங்க குளிச்சு விளையாண்டுருந்தாங்க. அதில் நான் ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன். அவள் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு குளிச்சுட்டு இருந்தாள். அவளோட முகத்தில் இருக்க சிரிப்பு ரொம்ப கவர்ந்துச்சு. எப்படி இந்த ஒரு ஏழ்மையான நிலைமையில அவளால் சிரிக்க முடியுதுன்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டேன். அப்போ நான் அவளோட கண்களை பார்த்தேன். அதில் பயங்கரமான சோகம் தெரிஞ்சிச்சு. அந்த சோகம் அவளோட சிரிப்பை மறைச்சிச்சு. இப்படிதான் நம்மளும் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில பயங்கரமான சோகத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியில எல்லாரும் பார்க்க சிரிச்சுட்டு இருக்கோம். நம்ம மனசுல உள்ள இருக்குது யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்காக ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் உங்களுக்காக தன் உயிரை தியாகம் செஞ்சார். உங்கள் நண்பனா இருக்க விரும்புகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ரோஜா மலரே வாழ்வின் சோகம் உன் கண்ணின் மணியில் தெரியுதே. முள்ளில் மலரும் லில்லி புஷ்பம் உந்தன் சிரிப்பில் மணக்குதே. மறைந்த கிளி உன்னை பார்க்க கண்கள் உண்டே. வாழ்வை தந்தார் ஒருவர் உனக்காய், அதை நீ மறவாதே. பாதை முடிந்ததென்று உன் கனவு கூட நினைக்காதே. உன் கையை பிடித்து நடத்தி செல்வார் என்றும் நம்பிக்கை இழக்காதே. மறைந்த கிளி உன்னை பார்க்க கண்கள் உண்டே. வாழ்வை தந்தார் ஒருவர் உனக்காய், அதை நீ மறவாதே. மறைந்த
இந்த கிளி உன்னை பார்க்க கண்கள் உண்டே வாழ்வை தந்தாய் ஒருவர் உனக்காய் அதை நீ மறவாதே வாழ்வை தந்தாய் ஒருவர் உனக்காய் அதை நீ மறவாதே அதை நீ மறவாதே